அனைவருக்கும் வணக்கம். ரஷ்ய யுக்ரைன் போருக்கு காரணமே மோடி தான். இது மோடியுடைய போர் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய வலதுகரம்னு கருதப்படுகிற பீட்டர் நவாரோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இவர் ரஷ்ய யுக்ரைன் போரை மோடிஸ் வார், மோடியுடைய போர் அப்படின்னு சொல்லியிருப்பது உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த மணி நேரத்தோட ட்ரம்ப்புடைய 50% டாரிஃப் நடைமுறைக்கு வந்து சரியாக 24 மணி நேரம் ஆகுது நண்பர்களே. இந்தியாவில் இந்த டாரிஃபுடைய இஃபெக்ட் என்னவாக இருக்குது? இந்தியாவில் அதிர்ச்சிகள் நடந்திருக்குதா? இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நிலைமை என்ன இன்றைக்கு? இதை பற்றி எல்லாம் விலாவாரியாக பேசலாம் நண்பர்களே. வாங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அல்லது முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை தவறாமல் வந்து சேரும் நண்பர்களே. வாங்க இன்றைய சுவாரஸ்யமான வீடியோக்கு போகலாம். ட்ரம்ப்பு தான் பெரிய அப்படின்னு நினச்சா ட்ரம்ப்பு கூட இருக்கிற ஆளுங்களாம் அதை விட பெரிய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நிலைமை இருக்குது நண்பர்களே. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நேற்று அமெரிக்காவில் பீட்டர் நவாரோ அப்படிங்கிறவர் பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி அளித்தார். இந்த பீட்டர் நவாரோ யார் அப்படின்னா, வெள்ளை மாளிகையுடைய ட்ரேட் அட்வைசர், வர்த்தக ஆலோசகர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ட்ரம்ப்புடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க நண்பர்களே. வர்த்தகத்தில் இன்னைக்கு டாரிஃப் போட்டதுக்கு லொட்டுலஸ்க்கு ட்ரம்ப் இத்தனை பிரச்சனை பண்றதுக்கு மூல காரணமே இந்த பீட்டர் நவாரோ தான் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அந்த பீட்டர் நவாரோ என்ன சொல்லியிருக்கிறார் நேற்று அப்படின்னாக்க, ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் சொன்னதெல்லாம் பிறகு சொல்றேன் நான். நேற்று என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரு டிவி சேனலுக்கு அவர் பேட்டி அளித்து கொண்டிருந்த போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ரஷ்யா யுக்ரைன் போரை பற்றி விவரிக்கும் போது அவர் இது மோடியுடைய போர் அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த டிவியில் பேட்டி எடுப்பாங்கள்ல, அந்த பெண்மணி இருந்துக்கிட்டு, எனக்கு தெரியாமல் மோடி போர்னு சொல்லிட்டீங்களா, இது ரஷ்யா யுக்ரைன் போர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, கிடையாது, நான் தெரிஞ்சே தான் சொன்னேன், இது மோடியுடைய போர் தான். ரஷ்ய யுக்ரைன் போருக்கான அமைதி பாதை இந்தியா வழியாக தான் போகுது. எப்படி? ரஷ்ய யுக்ரைன் போருக்கான அமைதி பாதை இந்தியா வழியாக தான் போகுது. இந்தியா நினைச்சாதான், இந்தியா மனசு வச்சாதான் இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் நவாரோ சொல்லியிருக்கிறாரு. ஏங்க, இந்தியா மனசு வச்சாதான், பிரதமர் மோடி மனசு வச்சாதான் இந்த போரை நிறுத்த முடியும்னா, நீங்கெல்லாம் என்னத்துக்குங்க இந்த அலப்பறை பண்ணுறீங்கன்னு தானே ட்ரம்ப்பை கேட்குறீங்க, ட்ரம்ப்புடைய ஆட்களை கேட்குறீங்க. அதே கேள்விதான் என் மனசுல இருக்குது நண்பர்களே. நாம் தான் போருக்கு காரணம், நம்ம தான் போரை நிறுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அமெரிக்காவில்? அப்புறம் எதுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு புட்டினை கூப்பிட்டு பேசுறீங்க? ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு தினம் மிரட்டி அனுப்புறீங்க? ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் கூப்பிட்டு நீங்க என்னத்துக்கு பேசுறீங்க? வாமா மின்னலே அப்படிங்கிற மாதிரி, வாங்க இந்தியாவே அப்படின்னு சொன்னா நாம வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது, இந்தியாவுடைய ஒவ்வொரு இந்தியரும் கேட்கறது நமக்கு தெளிவாகவே கேட்குது நண்பர்களே. ஆனா என்ன பண்றது, அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பைத்தியகார கூட்டமாக தானே இருக்குது. அவங்களுக்கு எந்த விதமான லாஜிக்கோ ரேஷனலோ எதுவுமே புரியறதில்ல. அந்த பைத்தியகார கூட்டம் தான் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்குது. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். அந்த பீட்டர் நவாரோ முதல் முறையாக இந்தியாவுக்கு எதிராக இப்படி பேசல. அவர் ரொம்ப காலமாகவே இந்தியாவுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. சில நாட்களுக்கு முன்பு இதே பீட்டர் நவாரோ ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, இந்தியா வந்து அமெரிக்காவை சீட் பண்ணுது, ஏமாத்துது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னங்க ஏமாத்துது அப்படின்னா, அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க வரி விதிக்கிறாங்க, அதே சமயத்தில் அவங்க பொருட்கள் இங்கே வரும்போது நாம் குறைவாக தான் வரி விதிக்கிறோம் அல்லது வரி விலக்கு கொடுத்துருக்குறோம். இது வந்து அமெரிக்காவை ஏமாத்துற மாதிரி தானே அப்படின்னாரு.
ஏங்க நீங்கள் வேணால் வரி விதிச்சுக்கோங்க, என் சௌரியம் நான் வரி விதிக்கிறேன், ஓன் சௌரியம் நீ வேணால் வரி விதிச்சுக்கோ, யார் வேண்டான்னா அப்படின்னு நாம் அப்பயே பேசினோம் எல்லாருமே. அதோடு அந்த மனுஷன் நிறுத்தலை. சீட்டுன்னு சொன்னதோடு இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியா வந்து இப்படியே அமெரிக்காவை வரி போட்டு ஏமாத்துறதுக்காக 25% இந்தியாவுடைய பொருட்கள் இறக்குமதி ஆகுது இல்லையா, அந்த பொருட்களின் மீது இறக்குமதி வரி அப்படின்னும், அது 25% அப்படின்னும், மீதி 25% ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை நம்ம வாங்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஒரு புது விளக்கம் ஒன்றா கொடுத்துருந்தாரு அந்த மனுஷன். நேற்றைய பேட்டியில் மீண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவேளை ரஷ்யாகிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் நாங்கள் 25% வரியை குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஊரில் பழமொழி ஒன்று இருக்குது, தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டா சாணம் என்ன முளம் என்ன போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறது தானே வழக்கம். அந்த மாதிரி 50% வரின்னு நீங்கள் என்னைக்கு அமுல்படுத்தினீங்களோ அன்னைக்கே உங்களோடான வர்த்தகம் எங்களுக்கு கிட்டத்தட்ட பாதியாக முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற பொருட்களில் 45% தான் ட்ரம்ப் வந்து இந்த வரியை விதிச்சிருக்கிறார், 50% வரி. அந்த 45% பொருட்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறத நிறுத்தி வச்சிருக்குது இந்தியா. உதாரணத்துக்கு திருப்பூர் போனீங்கன்னா தெரியும், அமெரிக்காவுக்கு செல்லுகிற பொருட்களுக்கு 2 விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க. இப்பொழுது அதில் மார்ஜின் கொஞ்சம் கூட இருக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் மார்ஜினை குறைச்சி விலையை குறைச்சி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியும், அதையும் பண்ண முடியாது இல்லையா. ஒரு பர்சன்டேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலெல்லாம் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்துகிறோம், ஸ்லோ டவுன் பண்ணுறோம், முடியலைன்னா ப்ரொடக்ஷனை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல தான் லெதர் இண்டஸ்ட்ரியும் பண்ணியிருக்குது, ப்ரொடக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு தான் நம்ம கேள்விப்படுறோம். அதே போல தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ப்ரொடக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணியிருப்பதாக நாம் கேள்விப்படுறோம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் இருக்குது இல்லையா, அந்த பொருட்களுடைய தயாரிப்பை இந்திய நிறுவனங்கள் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முழுமையாக நிறுத்தலைன்னா கூட அந்த தயாரிப்பை 3 ஷிஃப்ட் ஓடுதுன்னா 2 ஷிஃப்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திய அரசாங்கம் தங்களுக்கு கொஞ்சம் சலுகைகளை சேர்த்தி தர வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நியாயமான கேள்விதானே. ஏற்கனவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு மிகப்பெரிய சலுகையை தான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த அறிவிப்பு வந்தால்தான் நமக்கு வந்து அதில் எதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனளிக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும் நண்பர்களே. அது ஒரு புறம் இருக்க, இது போக டெம்பரரி ரிலீஃபாக அரசாங்கம் வந்து இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களே அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு ஏதாவது வழங்க வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாகவும் இருக்குது. அப்படி செய்தோமானால் அந்த அடுத்த சில மாதங்கள் அவங்க தாக்கு பிடிச்சாங்கன்னா கூட ஆட்களுக்கு வேலை போகாது. அதற்குள்ளாக நாம் வேறு மார்க்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அமெரிக்காவுக்கு போகிற சரக்குகளை நாம் வேறு நாடுகளுக்கு மடைமாற்றம் செய்வதற்கு நமக்கு கொஞ்சம் நேர அவகாசம் கிடைக்கும். அதுக்குள்ளே மக்கள் வேலை இழக்க மாட்டாங்க, பிரச்சனை வராது அப்படிங்கிறதான் உண்மை. அதை நோக்கி இந்திய அரசாங்கம் பயணிக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. அதனால இந்த 24 மணி நேரத்தில் என்ன இஃபெக்ட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. முதலாவதாக இந்த ஸ்லோ டவுனை பேசலாம். இரண்டாவதாக ஷேர் மார்க்கெட்டு. நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஷேர் மார்க்கெட் லீவாக இருந்தது நண்பர்களே. இன்றைக்கு பல நாட்டு வல்லுநர்களும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க, இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் இப்போ கிட்டத்தட்ட மணி 12 ஆயிடுச்சு நண்பர்களே. இந்த நேரம் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு பெருசாலாம் விழவெல்லாம் இல்லை, ஒரு நார்மல் பேலன்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. நான் பார்த்தபோது சென்செக்ஸ் வந்து ஒரு 370 பாயிண்ட் என்னமோ இறங்கி இருக்குது. அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட் பெருசாக விழலை அப்படின்னா ஏன் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதனுடைய வெளிப்பாடா இது அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மை அதுதான் நண்பர்களே. இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியில் 1% தான் அமெரிக்காவுக்கு போகுது. அந்த 1% அமெரிக்காவுக்கு போகுது இல்லையா, அதுலேயும்
45%, அதாவது பாதிக்கும் குறைவான பொருட்களுக்கு தான் 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. மற்ற 55%த்தில் பெரும்பாலான பொருட்கள் ஜீரோ டாக்ஸில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மருந்தெல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் எடுத்துக்கணும்னா இதுக்கு அவங்க டாக்ஸே விதிக்கல, இறக்குமதி வரியே விதிக்கவில்லை. ஏன் விதிச்சா உடனே அவனுக்கு வலிக்கும். கரெக்டா? நாம் தான் வேர்ல்டுலேயே அதிகமாக ஜெனரிக் மெடிசினை தயாரிக்கிற நாடு, மிக குறைந்த விலையில் மருந்துகளை தயாரிக்கிற நாடு நாம் தான். அந்த மருந்தை வேண்டான்னு சொல்லிச்சு அமெரிக்கா. அப்படின்னாக்க 50% வரி விதிச்சாக்க அமெரிக்க மக்களுக்கு மறுநாளே அந்த மருந்து எல்லாமே டபுள் மடங்காக விலையேறிங்கிறத பாருங்க. அதனால் ட்ரம்ப்பு தனக்கு வேணுங்கிற பொருளுக்கெல்லாம் வரி விதிக்கலை. தங்களுக்கு வேண்டாம், தங்களுக்கு அத்தியாவசியமானது இல்லை அப்படின்னு நினைக்கிற பொருட்களுக்கு நம்மால 50% வரி விதிச்சிருக்குது. இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, நான் சொன்னது போல நம்மளுடைய மொத்த ஏற்றுமதியில் மிக குறைந்த அளவு தான் அமெரிக்காவுக்கு போகுது. மொத்த ஜிடிபியில் 1% தான் அமெரிக்காவுக்கு போகுது. கரெக்டா? அந்த மொத்த ஜிடிபியில் 1%ல் பாதிக்கும் குறைவாக தான் இவங்க வரி விதிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம கழிச்சிட்டோம்னா கூட இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் 0.4% கூட இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்படாது அப்படிங்கிறதான் உண்மை. மேலும் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 0.4 அப்படிங்கிற அளவுக்கு ஜிடிபியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அதை நம்முடைய நிறுவனங்கள், நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் வேற நாடுகளுக்கு மடைமாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் இந்த ட்ரம்ப்புடைய அந்த இம்போர்ட் டியூட்டி விதித்ததில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா அமெரிக்க பொதுமக்களுக்கு தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் பார்த்தோம்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாகவே காணப்படுகிறாரு. அவர் அமெரிக்காவை பற்றி, ட்ரம்ப்பை பற்றிலாம் கவலைப்படாமல் அதற்கு மாற்றாக நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், இந்தியாவை எப்படி சீராக வழிநடத்தி செல்வது அப்படின்னு அவர் குறிக்கோளோட செயல்பட்டு வராரு. இன்று இரவு அவர் ஜப்பான் பயணம் கிளம்புறாரு நண்பர்களே. அதற்கு பிறகு சீனா போகிறாரு. அங்கேருந்து செய்திகள் வரும்போது நாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.